ஸோ கங்கா யமுனா சங்கமத்தில் நீராடும் ஒருவன் 4 வகை அறிவு சம்பந்தமான பலனையும், 4 வகை அறிவுனா இது ரிக் யஜுர் சாம அதர்வன், 4 வகை அறிவு சம்பந்தமான பலனையும் உண்மையின் பலனையும் அடைகிறான். போகவதியில் நீராடுபவன், போகவதி என்பது வசுக்களின் தீர்த்தமாக கருதப்படுகிறது, அதில் நீராடுபவன் அஸ்வமேத பலனை அடைகிறான். அங்கு ஹம்ச பிரபதனம் என்ற தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. மேலும் கங்கா தடத்தில் தச அஸ்வமேதிகா என்ற தீர்த்தமும் இருக்கிறது. எல்லாமே இது பிரயாகிலேயே இருக்கு. பீஷ்மா, கங்கையில் எங்கேயும் நீராடும் மனிதன் குருக்ஷேத்திர பயணத்திற்கு ஒப்பான பலனை அடைகிறான். குருக்ஷேத்திரம் பற்றி சொல்கிறச்ச இத்தனை இடம் நான் எங்கேருந்து பார்க்குறதுன்னு நிறையா பேர் வந்து சொன்னேன் இல்லையா. நீங்கள் எங்கேயான கங்கையில் ஒரு முங்கும் போட்டிருந்தேன்னா மொத்த குருக்ஷேத்ரா யாத்திரால என்ன பலன் வருமோ அந்த பலனை கொடுக்கிறார் புலஸ்தியர். ஸோ குருக்ஷேத்திரத்தில் நீராடும் குருக்ஷேத்திர பயணத்திற்கு ஒப்பான பலனை அடைகிறான். கனரவலம் என்ற தீர்த்தத்தில் அதைவிட அதிகமான பலனை அடைகிறான். பிரயாகையில் கனரவலத்தை விட அதிகமான பலனை அடைகிறான். 100 பாவங்கள் செய்தவனும் கங்கையில் நீராடினால் எரிபொருளை எவ்வாறு அக்னி விழுங்கி விடுமோ அதுபோல் 100 பாவங்கள் கொண்டவனின் பாபத்தை கங்கை வந்து அப்படியே கழுவி சென்று விடுவாளாம். ஒரே ஒரு தடவை ஸ்நானம் பண்ணாலே. அப்பேற்பட்ட மகாத்மியம் கங்கைக்கு உள்ளது என்று சொல்றார். சத்தியயுகத்தில் அனைத்து தீர்த்தங்களுமே புனிதமானவை என்றும், திரேதாயுகத்தில் புஷ்கரம் மட்டுமே புனிதமானது என்றும், துவாபர யுகத்தில் குருக்ஷேத்திரமே புனிதமானது என்றும், கலியுகத்தில் கங்கா மாத்திரமே புனிதமானது என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார் புலஸ்தியர். பீஷ்மா, புஷ்கரையில் ஒருவன் தவம் பயில வேண்டும், மகாலயத்தில் ஒருவன் தானம் செய்ய வேண்டும், பிருகு துங்கத்தில் ஒருவன் உணவை விடுத்து உடலை கைவிட வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றார், புஷ்கர், குருக்ஷேத்திரம், கங்கா யமுனா சங்கமம் ஆகியவற்றில் நீராடும் ஒருவன் தனக்கு முன்பும் பின்புமாக இருக்கும் 7 தலைமுறைகளை புனிதப்படுத்துகிறான். கங்கையின் பேரை உரைக்கும் ஒருவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதை காண்பவன் செழிப்பை அடைகிறான். கங்கையை பார்த்தாலே செழிப்பு உண்டாகுமா? அதில் நீராடி நீரை பருகுபவன் தனக்கு முன்பும் பின்புமான 7 தலைமுறைகளை புனிதப்படுத்துகிறான். பீஷ்மா, கங்கை நீர், கங்கா யாரு? பீஷ்மருக்கு அம்மாவை பற்றி பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பீஷ்மருடைய அந்த ஜாய் எவ்வளோ இருக்கும் இல்லை அம்மாவை பற்றி சொல்கிறச்சு. கங்கை நீர் ஒரு மனிதனின் உடலை எவ்வளவு காலம் தொட்டு கொண்டிருக்குமோ அவ்வளவு காலம் அவன் ஸ்வர்க்கத்தில் மதிக்கப்படுவான். பக்தியுடன் புனித தீர்த்தங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் பலனை அவன் அடைகிறான். அது கொஞ்சம் பக்கத்துலயே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றாருங்க. ந கங்கா சதிருஷம் தீர்த்தம் ந தேவ கேசவாத் பரஹாம் பிராமண்யேப்யः பரம் நாஸ்தி ஏவமாக பிதாமகாம். கங்கையை போல் வேறு எந்த தீர்த்தமும் கிடையாது, கேசவனை போன்ற வேறு எந்த தெய்வமும் கிடையாது, குணத்தில் பிராமணனாக இருப்பவனை போன்ற, இதுல குணத்துல ஜாதியில இல்ல, குணத்தில் பிராமணனாக இருப்பவனை போன்றவனை, பிராமணனாக இருப்பவனை போல மேன்மையானவன் யாரும் கிடையாது என்று பிரம்மதேவனே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு புலஸ்தியர் சொல்றார். கங்கை பாயும் பகுதிகள்
அந்த பகுதிகளில் புனிதமான ஆசிரமங்களாகவும் துறவின் வெற்றிக்கு உகந்த இடங்களாகவும் அவைகள் கருதப்பட வேண்டும். கங்காவினுடைய தீரம் இதற்காகத்தான் இருக்கிறது. தீர்த்தங்களை பற்றிய இந்த உண்மையான விளக்கத்தை ஒருவன் பிராமணர்களுக்கும் பக்திமான்களுக்கும் தனது மகன்களுக்கும் நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் தன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் உரைக்கலாம். இந்த புனிதமான உரை ஒருவனை ஸ்வர்க்கத்திற்கு இட்டு செல்லும். இங்கு உயர்ந்த மதிப்பையும் உயர்ந்த பலன்களையும் அது தருகிறது. இந்த இடத்துல இந்த லோகத்துல உயர்ந்த பலனை தருகிறது. இறந்த பிறகு ஸ்வர்க்கத்திற்கு இட்டு செல்கிறது. யாருக்கு? யாரு இந்த தீர்த்தங்களினுடைய உரையை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ. ஓகே, என்னை பார்த்து உடனே உங்களுக்கு தான் நான் எல்லா பலனும் நீங்கள் கூட சொல்லலாம். யாரையான கூட்டி உட்காந்து வச்சுட்டு கேள, இதெல்லாம் நான் படித்தேன், மகாபாரதத்தில் படித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பலன் எல்லாம் உங்களுக்கு. அனைத்து பாவங்களையும் அழிக்கும் இந்த விஷயம் முனிவர்களால் பாதுகாக்கப்பட்டு உரைக்கப்பட்ட விஷயமாகும். இதை உரைத்தால் அது ஒருவனின் எதிரிகளை அழிக்கிறது. இதை பற்றி நீங்கள் படிச்சா போறோம், உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டலாம். புத்தி கூர்மையை அளிக்கிறது. வேண்டாமா? இருக்கே ஜீனா, அதிகரிக்கிறது. சரியா? பிள்ளையற்றவன் இந்த உரையை படிப்பதால் மகனை பெறுகிறான். ஏதுமற்றவன் செல்வத்தை பெறுகிறான். அவர் என்னென்ன விரும்புகிறார்களோ அதை பெறுகிறார்கள். இங்கே கூறப்பட்டிருக்கும் சில தீர்த்தங்களை அடைவது எளிது, சில தீர்த்தங்களை அடைவது கடினம். ஆனால் அனைத்து தீர்த்தங்களையும் காணும் விருப்பம் கொண்டவர்கள் இருக்கிறீர்களா? இருக்கோமே. நாங்கள் எப்படி பார்க்கறது அனைத்து தீர்த்தத்தையும்? சிலதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. அப்படின்னா உபாசனா மூலமாக அவற்றுக்கு பயணம் செய்யலாம். வசுக்கள், சதஸ்யர்கள், ஆதித்யர்கள், மருத்தர்கள், அஸ்வினிக்கள், தேவர்கள், முனிவர்கள் ஆகியோர் பலனடைய விரும்பி இந்த தீர்த்தங்களில் நீராடியுள்ளார்கள். பீஷ்மா, நான் சொன்ன முறையில் புலன்களை அடக்கி கொண்டு நீ தீர்த்தங்களுக்கு பயணம் செய்தால் உனது தகுதியை நீ வளர்த்து கொள்வாய். பீஷ்மா, நோன்பு நோர்க்காதவன், புலனடக்கம் இல்லாதவன், சுத்தம் இல்லாதவன், திருடன், வக்ர புத்தியுள்ளவன் ஆகியோர் இந்த தீர்த்தங்களில் நீராடுவது இல்லை. யாரெல்லாம் நீராடுவது இல்லைன்னா அவள்லாம் இந்த கேட்டகரியில் வரா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உபாசனை செய்யலாமே, முடியவே முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. பீஷ்மா, நீ எப்பொழுதும் அறம் பயில்பவனாக தூய்மையான நடத்தை உள்ளவனாகவும் நீ இருக்கிறாய். பீஷ்மா, வாசவனை போல இருக்கும் நீ வசுக்களின் உலகை அடைந்து புகழுடன் இருப்பாய். அந்த ஆசீர்வாதமும் பண்ணிட்ட. நீ முடிச்சுட்டு நீ கிளம்பி போறச்சே யூ வில் கோ பேக் டு வசுக்கள்லேருந்து தானே பிறந்தா. அது ஞாபகம் இருக்கோ மகாபிஷனுடைய ஸ்டோரி? அதுக்கப்புறம் வசுக்கள்லாம் சேர்ந்து அந்த மாடை திருட ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா சாபத்தை வாங்கிட்டு மனிதனாக பிறந்து கங்கை கிட்ட பிறந்த கதை இல்லையா? அதனால இப்படி சொல்லிட்டு நாரதர் உடனே சொல்றார். உடனே சீன் ஷிஃப்ட் ஆகுது. எங்க புலஸ்தியர் அண்ட் பீஷ்மருடைய சம்வாதத்திலிருந்து நாரத யுதிஷ்டிரர் சம்வாதத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. காமியக வண்ணத்துக்கு வந்தாச்சு. கங்கோத்ரியிலேருந்து காமியக வண்ணத்துக்கு வந்தாச்சு. சரியா? நாரதர் சொல்றார், இப்படி மகிழ்ச்சியுடன் பேசிய புலஸ்தியர் மிகவும் திருப்தி கொண்டவராய் பீஷ்மரிடம் விடை பெற்று கொண்டு அங்கேயே மறைந்து விட்டார். அப்படி டமக் அப்படின்னு மறைந்து விட்டார். புலஸ்தியரின் உத்தரவின் பேரில் தீர்த்த யாத்திரைகளை அவர் சொன்னவாறே மேற்கொண்டு பீஷ்மர் பாவங்களை அழிக்கும் பிரயாகையில் அதை முடித்தார். புஷ்கரையில் ஆரம்பிச்சு பிரயாகையில முடிச்சார். யுதிஷ்டிரா, யார் இது சொல்றா? நாரதர். பீஷ்மர் அடைந்தது போல நீயும் பலன்களை அடைவாய். யுதிஷ்டிரா, ராட்சசர்களின் தொந்தரவு கொண்ட தீர்த்தங்கள்
உன்னையன்று யாருமே அடைய முடியாது. ஏன்? கூட தான் பீமன் இருக்கானே இல்லையா? அதிகாலையில் எழுந்து புலஸ்தியர் அருளி இருக்கும் இத்தீர்த்தங்களின் உரையை உரைப்பவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். ஓகே, முனிவர்களில் முதன்மையான வால்மீகி, கஷ்யப, குண்ட ஜடர, விஸ்வாமித்ர, கௌதம, அசித, தேவல, மார்க்கண்டேய, காலவ, பரத்வாஜ, வசிஷ்ட, உத்தாலக, சௌனக, வியாச, துர்வாச, ஜாபாலி ஆகிய சிறப்புமிக்க முனிவர்கள் உன்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் யுதிஷ்டிரா. அதனால் நீ இந்த தீர்த்தங்களை காண்பதற்காக பயணம் மேற்கொண்டு நீ செல்ல வேண்டும். யுதிஷ்டிரா, அளவற்ற சக்தி கொண்ட லோமஷர் என்ற முனிவர் உன்னிடம் வருவார். அவர் சொல்வதையும் நான் சொல்வதையும் ஏற்று அத்தீர்த்தங்களுக்கு நீ பயணம் செய்ய வேண்டும். இதனால் நீ மன்னன் மகாபிஷனை போல் பெரும் புகழை அடைவாய். யயாதியை போல், புரூரவஸ் போல் நீ பிரகாசிப்பாய். பகீரதனை போல், தசரதனின் புத்திரன் ஸ்ரீராமனை போல் மன்னர்களுக்கு மத்தியில் சூரியனை போல் ஒளிர்வாய். கண்ணம்மா, அவனை அழவிடாத, விடு, அவனை அழவிடாத. முனி, இக்ஷ்வாகு, புரு ஆகியோரை போல் நீ கொண்டாடப்படுவாய். யுதிஷ்டிரா, நீ இந்த முழு உலகையும் அடைந்து உனது அறத்திற்காக கார்த்தவீரிய அர்ஜுனனை போல் புகழுடன் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு நாரதர் யுதிஷ்டிரரிடமிருந்து விடை பெற்று அங்கேயே அவரும் மறைந்து விட்டார். சரியா? யுதிஷ்டிரர் அக்காரியத்தை ஆலோசித்து தீர்த்தங்கள் குறித்து பலன்களை துறவிகளுக்கு உரைக்க ஆரம்பித்தான். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பின்னு சொன்னாருனோ, அதனால கேட்ட விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ முதல்ல பீஷ்மருக்கு யார்? புலஸ்தியர் சொன்னார். சொல்லிட்டு பலனை சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். தென் பேக் டு நாரதர், யுதிஷ்டிரர். நாரதரும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு லோமஷர் வருவார். அவர் சொன்னதையும் நான் சொன்னதையும் சேர்த்து யோசிச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். இப்போ பேசுறதுக்கு யார் இருக்கா? ஜனமேஜயா வைஷம்பாயனர் சொல்றார், தௌமியரிடம் யுதிஷ்டிரன் பேசினான். வீழ்த்தப்பட முடியாத வீரமும் நீண்ட கரங்களும் அளவிட முடியாத புத்தி கூர்மையும் கொண்ட மனிதர்களிலேயே வியாக்ரம் போன்ற ஜிஷ்ணு ஆயுதங்களை அடைவதற்காக அவனை நான் அனுப்பியிருந்தேன். இது யாரு? யுதிஷ்டிரர் தௌமியர் கிட்ட சொல்றார். தௌமியர் யாருன்னு ஞாபகம் இருக்கோ? இவாளுடைய புரோகிதர், அந்த கந்தர்வன் சொல்லி நியமிக்கப்பட்ட புரோகிதர். அந்த வாசுதேவனும் அர்ஜுனனும் பகவான் விஷ்ணுவை தவிர வேறு யாருமே இல்லை. இது குறித்து நாரதரும் என்னிடம் பேசி இருக்கிறார். யார் சொல்றாரு? யுதிஷ்டிரர் தௌமியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அவர்கள் இருவரும் தான் நரன், நாராயணன் என்ற முனிவர்கள். அர்ஜுனன் இந்திரனுக்கு சற்றும் குறையாதவன். நம்ம தியான ஸ்லோகத்துல சொல்றோம் இல்லையா, நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம். நரனுக்கும் நாராயணனுக்கும் நமஸ்காரம் செய்கிறோம். நர நாராயண முனிவராக வந்தது பகவான் விஷ்ணுவே. அந்த நரன் என்பது அர்ஜுனனாகவும் நாராயணன் என்பது கிருஷ்ணனாகவும் மகாபாரத கதையில் அவதாரம் எடுத்தார்கள். அந்த அர்ஜுனன் இந்திரனுக்கு சற்றும் குறையாதவன். பீஷ்ம, துரோண, கிருப, அஸ்வத்தாமா இவர்கள் அனைவரும் வெல்ல முடியாதவர்கள். இவர்களை துரியோதனன் படைத்தலைவர்களாக நியமித்திருக்கிறான். இவர்கள் வேதம் அறிந்தவர்கள், வீரர்கள், அனைத்து ஆயுதங்களிலும் அறிவு பெற்றவர்கள். இவர்கள் அர்ஜுனனிடம் போரிட விருப்பமும் உள்ளவர்கள். கர்ணனோ பெரும் பலசாலியாவான். இதெல்லாம் யுதிஷ்டிரன் மனசுல இருக்கு. இதை தௌமியர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனால் பலம் வாய்ந்த
காண்டீவமும் வெண்குதிரைகளை கொண்ட தேரையும் தெய்வீக ஆயுதங்களை மின்னலாகவும் கொண்ட அர்ஜுனன் என்ற மேக குவியல் கிருஷ்ணன் என்ற பலம் வாய்ந்த காற்றின் துணை கொண்டு கர்ணன் என்ற அக்னியை தனது கணைகள் என்ற மழையால் தடுமாற்றம் இல்லாத உறுதியுடன் அணைக்க முடியும். என்ன ஒரு கம்பேரிசன், ஒரு ஓமானம் பாருங்க. இப்படி யுதிஷ்டிரன் சொல்றான், அர்ஜுனன் இந்திரனிடம் இருந்து அனைத்து ஆயுதங்களையும் அடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவன் தனி ஆளாகவே எதிர்பக்கத்தில் உள்ள இந்த அனைவருக்கும் சமம் என்றே, இவா அனைவரும் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம் சமமாக இருக்கும் என்றேதான் நான் நினைக்கிறேன். அவன் இல்லை என்றால் அந்த எதிரிகளை வீழ்த்துவது எங்களால் இயலாது. அவன் ஆயுதத்துடன் திரும்பி வருவதை நாம் நிச்சயம் காணத்தான் போகிறோம். அர்ஜுனன் இல்லாமல் இந்த காமியக வனத்தில் எங்களால் ஓய்ந்திருக்க இயலவில்லை. அதனால் உண்பதற்கு கனிகள் நிறைந்த வேறு புனிதமான வனத்தை எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுங்களேன். அர்ஜுனனை எதிர்பார்த்து நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் அப்படின்னு யுதிஷ்டிரர் தௌமியர்கிட்ட சொல்லவும், வைஷம்பாயனர் சொல்றார், ஜனமேஜயா, துயருற்று ஊக்கம் குறைந்திருந்த பாண்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் தௌமியர். உடனே தௌமியர் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்றார், யுதிஷ்டிரா, நான் பிராமணர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான ஆசிரங்களையும் பகுதிகளையும் தீர்த்தங்களையும் மலைகளையும் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொள். திருப்பி இவர் வேற சொல்ல போறாரா? அதாவது நாரதர் புலஸ்தியருக்கும் பீஷ்மருக்கும் நடுவுல இருந்த கான்வர்சேஷனை பத்தி சொன்னார் இல்லையா? அதுல இந்த தீர்த்த கஷேத்திரங்கள் புஷ்கரையிலிருந்து பிரயாகை வரைக்கும் இந்த தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போ யுதிஷ்டிரனுக்கு கொஞ்சம் எந்தெந்த வனத்துல நல்ல காய்கனிகள் கிடைக்கும், கனிகள் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிற மாதிரியும் வேற இடத்துல போய் தங்குற மாதிரியும் அப்படியே அந்த தீர்த்தங்களையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அது விஷயமாகவும் சேர்த்து கேட்கிறார். ஸோ இப்போ தௌமியர் எப்படி சொல்ல போறாருன்னா, பீஷ்மருக்கு புலஸ்தியர் சொன்ன விஷயத்தை, அதாவது நாரதர் சொன்ன விஷயத்தை இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஈஸ்ட்ல என்ன இருக்கு, சவுத்தில் என்ன இருக்கு, வெஸ்டில் என்ன இருக்கு, நார்த்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதோடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷனோட சேர்த்து அதனுடைய வளமை, என்னென்ன ஆசிரமம் இருக்கு அந்த சைடில். ஏன்னா ஆசிரமம் இருக்கு அப்படின்னு சொன்னால் தங்கறதுக்கான இடமும் ஃபுட்டும் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு, என்ன மாதிரியான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறார். தௌமியர் சொல்றார், யுதிஷ்டிரா, பிராமணர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான ஆசிரமங்களையும் பகுதிகளையும் தீர்த்தங்களையும் மலைகளையும் நான் சொல்கிறேன், அதை கவனித்து கேள். இதை நீ உன்னுடைய தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் சேர்ந்து நீ கேட்கும் பொழுது, கேட்டாலே உன்னுடைய துயரில் இருந்து நீ விடுபடுவாய், கேட்டாலே பலனை அடைவாய். இந்த இடங்களுக்கு பயணிப்பதால் என்னாகும், கேட்டதில் என்ன பலனடைந்தாயோ அதைவிட 100 மடங்கு பலனை அடைவாய். முனிவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் கிழக்கு திசை நாடுகளை குறித்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நைமிஷம். இந்த பகுதியில் தேவர்களுக்கு சொந்தமான பல பகுதிகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் கோமதி நதி. இப்ப இருக்கிற காமியக வனத்திலிருந்து ஈஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இந்த கோமதி நதியில் தேவர்களின் வேள்வி பகுதியும் சூரியனின் வேள்வி கம்பமும் அங்கு இருக்கிறது. அடுத்தது கயா என்ற மலை. கயா என்ற ஒரு முனிவரின் பேரில் அமைந்துள்ள மலை. அது தேவர்களால் வழிபடப்பட்ட மலை. அங்கு பிரம்மசிரம் என்ற ஒரு தடாகம் இருக்கிறது. ஒன்று இந்த கயைக்கு பயணிக்க வேண்டும், அல்லது ஒருவன் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும், அல்லது நீல காளையை தானம் செய்ய வேண்டும். செய்வதால் முன்னும் பின்னும் 10 தலைமுறைகளை
அவன் விடுவிக்கிறான். கயஷிர பகுதியில் ஒரு நதி, ஃபல்கு நதி அப்படிங்கிற நதி ஓடுறது. அங்கு ஒரு ஆலமரம் இருக்கிறது. அங்கு பித்ருக்களுக்கு படைக்கப்படும் உணவு நித்திய தன்மையை பெறுவதால் அந்த ஆலமரத்தை நித்திய ஆலமரம் என்று பிராமணர்கள் அழைக்கிறார்கள். அங்கு அதிகமாக கிழங்குகளும் கனிகளும் வளரும் கௌஷிகி என்ற நதியும் ஓடுகிறது. அந்த ஏரியால உனக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கும். அங்குதான் விஸ்வாமித்ரர் பிராமண தன்மையை அடைந்தார். அந்த திசையில் கிழக்கில் கங்கா இருக்கிறது. அங்குதான் ஏராளமான பரிசுகளுடன் பல வேள்விகளை செய்தான் பகீரதன். பாஞ்சால தேசத்தில் உத்பலாவனம் என்ற கானகத்தில் விஸ்வாமித்ரர் தனது மகனுடன் சேர்ந்து வேள்வி செய்தார். அங்குதான் பரசுராமர் தன்னுடைய வம்சாவளியுடைய புகழை அவர் உரைத்தார். பிருகு வம்சத்தை சேர்ந்தவர் பரசுராமர், ஞாபகம் இருக்கோ? அந்த பிருகு வம்சத்தின் புகழை அவர் அங்கு உரைத்தார். அதுக்கப்புறம் கன்யாகுப்ஜத்தில் விஸ்வாமித்ரர் தன்னுடைய சத்திரிய தன்மையை கைவிட்டு நான் ஒரு பிராமணன் என்று சொல்ல ஆரம்பித்த இடம் அந்த கன்யாகுப்ஜம். அதுக்கப்புறம் கங்கா யமுனா சங்கமமாகும் பிரயாக என்று அழைக்கப்படும் இடம் இருக்கிறது. முனிவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் இடம். அங்கே தாபசம், அதாவது தாபசாரண்யம் என்ற கானகம் அங்கு இருக்கிறது. ஃபாரஸ்ட் எல்லாம் பத்தி கேட்டான் இல்லையா? எந்தெந்த தீர்த்தம், அந்தந்த தீர்த்தத்து பக்கத்துல என்னென்ன ஃபாரஸ்ட், அதனுடைய வளம் என்ன, இப்படிதான் சொல்லிட்டு வர்றார். அங்கே ஹிரண்ய பிந்து மற்றும் காலஞ்சர கிரி என்ற தீர்த்தங்களும் இருக்கின்றன. மலைகளில் அழகிய அகஸ்திய மலை அங்கு இருக்கிறது. அங்குதான் பரசுராமரின் மகேந்திர மலையும் இருக்கிறது. அங்கு பிரம்மதேவன் வேள்விகள் நடத்தி இருக்கிறார். அங்கு பாகிரதிக்கு பிரம்மசாலா என்று பெயர், பாகிரதி நதிக்கு. அந்த இடத்தை பார்ப்பதாலேயே பாபங்கள் நீங்குகின்றன. அதுக்கப்புறம் ஃபைனலா ஈஸ்ட்ல சொல்றார், அதற்கும் கிழக்கில் கேதாரம் என்று மதங்க முனியினுடைய அற்புதமான ஆசிரமம் இருக்கிறது. அங்கேதான் நளன் தனது தாகத்தை தணித்து கொண்டு சிறிது நேரம் ஓய்ந்திருந்தும் கனிகளும் கிழங்குகளும் நீர்நிலைகளும் நிறைந்துள்ள குண்டோத என்ற மலையும் அங்கேதான் இருக்கிறது. அந்த மலையின் உச்சியில்தான் பாகுகா மற்றும் நந்தா என்ற 2 ஆறுகள் இருக்கின்றன. அது கிழக்கு, இதுவரை கிழக்கு திசையில் இருப்பவை. நம்ம இப்போ இருக்கிறதுல இருந்து இதெல்லாம் ஈஸ்டில் இருக்கு. மற்ற 3 திசையில் இருப்பவைகளையும் நான் கூறுகிறேன். அடுத்தது தெற்கில் இருக்கும் புனிதமான இடங்கள் குறித்து விரிவாக உரைக்கிறேன், கேள்.